வெல்கம் டு 5 minute videos. அர்பன் லெஜண்ட் அண்ட் ஃபாக்லோ சம்பந்தமான இந்த வீடியோல நம்ம ஒடிசா மாநிலத்தில் சொல்லப்படுற ஒரு பிரபலமான ஹாண்டட் லெஜெண்டை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒடிசா மாநிலம் குர்தா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு கிராமம் தான் மங்களோஜோடி. இந்த ஒட்டுமொத்த கிராமமும் ஒரு மரத்தை பார்த்து பல வருஷமா பயந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அந்த மரத்து மேல இருந்த பயத்தினாலேயே சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு அவங்க யாருமே வெளியே வர மாட்டாங்களாம். அந்த மரத்தை பத்தி எதையுமே பேசாம ஏன் பகல் நேரங்கள்லயே கூட அந்த மரத்துக்கிட்ட போக எல்லாருமே பயந்துருக்காங்க. இவங்கன்னு மட்டும் இல்ல, அந்த மரத்தை பத்தி கேள்விப்பட்டு அதை பார்க்க வர்றவங்களையும் அது கிட்டையே போக வேணான்னு ரொம்ப பலமாவே எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அந்த மரத்தை பார்த்து அப்படி அவங்க ஏன் பயப்பட்டாங்கன்னா, அந்த மரத்துக்கிட்ட போனாலோ இல்ல அந்த மரத்தை தொட்டாலோ நிச்சயமா அவங்க இறந்து போயிடுவாங்கன்ற ஒரு பயத்தை கொண்டு இருந்திருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள். இவங்களோட இந்த பயம் எப்போ இருந்து ஆரம்பிச்சது, இப்போ அந்த மரம் இருக்கா இல்லையா, அதை பத்தின பயம் அங்க இருக்க மக்களுக்கு போயிடுச்சான்றதை பத்தியெல்லாம் தான் இப்போ ஒவ்வொன்றா நாம பார்க்க போறோம். ஆக்சுவலாக மங்களோஜோடியில் அந்த குறிப்பிட்ட மரத்தில் எப்போ இருந்து இந்த மாதிரியான ஹாண்டிங்கான ஈவெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சரியான தகவல்கள் எதுவுமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப வருஷமா இது சம்பந்தமான பிரச்சனைகள் அங்கே நடந்து வந்திருக்குன்றத அது சம்பந்தமா சொல்லப்படுற கதைகளை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கிடைக்கிற தகவல்களை வச்சு பார்க்கும்போது அந்த மரம் எப்பவுமே ஹாண்டடான ஒரு மரமாக தான் இருந்திருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா திடீர்னு தான் அந்த மரத்தை சுற்றி பல்வேறு அமானுஷமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு போல. அந்த மரம் இருந்த இடம்ன்றது மங்களாஜோடியோட அவுட்ஸ்கட்ஸ்ல தான். இதனாலேயே ஆடு மாடு மேய்க்கிறவங்களை தவிர பெருசா அந்த பகுதிக்கு மக்கள் போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஆடு மாடு மேய்க்கிறவங்க போற சமயத்திலையும் அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்ட மாதிரியும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனா அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கே அந்த மரத்துல அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. யாராவது இதை வேணும்னே பண்ணாங்களா, இல்ல நம்ம ஊர் சைட்ல எல்லாம் யாருக்காவது பேய் பிடிச்சி அவங்களுக்கு பேய் ஓட்டுற விஷயங்கள் நடக்கும்போது அவங்களோட தலைமுடிய ஊருக்கு வெளியே இருக்க ஏதாவது ஒரு மரத்துல போய் ஆணியை வச்சு அடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி ஏதாவது சடங்கு மாதிரி நடந்து அந்த மரத்துக்கு ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து சேர்ந்துச்சான்னு தெரியல. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மரத்துக்கிட்ட போனவங்க ஒரு அன்ஈஸியான ஃபீலை உணர ஆரம்பிச்சாங்க. அதுவும் குறிப்பா ஈவினிங் டைம் ஆகிட்டாலே யாரோ அந்த மரத்துல இருந்து தங்களை பார்க்குற மாதிரியான ஃபீலிங் அந்த மரத்துக்கிட்ட போற ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் சிலர் அந்த மரத்துக்கு மேலேயும் அந்த மரத்து பின்னாடியும் ஒரு பொண்ணு தலைவிரிகோலமா நின்றுட்டு இருந்ததை பார்த்ததா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை ஊருக்காரங்க தொடர்ச்சியா கேட்க ஆரம்பிக்கவும் அவங்களுக்குள்ள அந்த மரம் சார்ந்த ஒரு பயம் தானா உருவாக ஆரம்பிச்சது. அந்த மரத்துக்கிட்ட இரவு வேளைகள்ல யாராவது போனாலும் சரி, அதை தொட்டாலும் சரி, அவங்க அடுத்த சில நாட்கள்ல மர்மமான முறையில இறந்து போனதாவெல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா இதுல சந்தேகங்கள் இருக்குதான். ஒருத்தர் அந்த மரத்துக்கிட்ட போனதுனாலயோ அந்த மரத்தை தொட்டதுனாலயோ இறந்தாருன்றத ஏத்துக்க முடியலதான். மேபி அவர் இறந்ததுக்கு வேற ஏதாவது காரணங்கள் கூட இருந்திருக்கலாம். கோயின்சிடென்ட்லி இறந்து போனவங்க எல்லாருமே அவங்க இறந்து போறதுக்கு சில நாட்கள் முன்னாடியோ இல்ல 1-2 வாரத்துக்கு முன்னாடியோ அந்த மரத்துக்கிட்ட போனவங்களா இருந்தாங்கன்றது தான் இங்க பிரச்சனையா மாறுச்சு. அதுவும் குறிப்பா அந்த மரத்துல ஒரு பெண்ணோட ஈவில் ஸ்பிரிட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஊருக்கு வெளியே இருந்த அந்த மரத்துல பேய் இருக்குன்ற தகவல் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்கவும் மக்கள் இரவு நேரங்கள்ல அங்க போவதை வெகுவா குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் பகல் நேரத்திலேயே கூட அந்த மரம் இருக்க பக்கம் போகவும் அந்த மரத்தை பத்தி பேசவுமே கூட மக்கள் பயப்பட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்துக்கும் மேல சின்ன பசங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்குமே ஈவினிங் 6 மணிக்கு மேல வெளியே போவதையே தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தின தகவல்களை தேடும்போது ஒரு கதையை படிக்க முடிஞ்சுது. அந்த கதை எப்படி போகுதுன்னா, ஒரு காலத்துல இந்த மங்களாஜோடி கிராமத்துல, அதாவது அந்த மரம் ஒரு ஹாண்டடான மரமா மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி அந்த ஊர்ல வாழ்ந்து வந்திருக்காங்க. வியாபாரம் செய்வதற்காக அந்த ஃபேமிலி ஒடிசாவோட முக்கியமான நகரத்துக்கு மூவ் ஆன் ஆகியிருக்காங்க. ரொம்ப வருஷம் அவங்க நகரத்திலேயே இருந்ததாகவும் அந்த சமயத்துல தான் மங்களாஜோடியில அந்த பேரநார்மலான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு போல. ஒரு கட்டத்துல மங்களாஜோடியில இருந்து வெளியே போன அந்த ஃபேமிலி செஞ்சு வந்த பிசினஸ் நஷ்டமடையவும் வேற வழி இல்லாம சொந்த ஊருக்கே போய் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்க திரும்பி வந்திருக்காங்க. அவங்க திரும்பி வந்து அவங்களோட பூர்வீக இடத்துலயே வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்பதான் அந்த மங்களாஜோடியில இருந்த அந்த ஹாண்டட் ட்ரீ பத்தின பயம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சிருக்கு.
ஆனா அந்த ஃபேமிலியில இருந்த மாதவன்ற நபருக்கு இந்த மாதிரியான கதைகள் மேலையெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. நம்பிக்கை இல்லாததால அவர் தைரியமா அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. அப்படி இருந்த சமயத்துல ஒரு நாள் ஈவினிங் ஒரு வேளையா அவர் பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த ஊருக்கு போக 2 வழி இருந்திருக்கு போல. ஒன்னு மெயின் ரோடு வழியா போறது, அப்படி போனா சில கிலோமீட்டர்கள் சேர்த்தி போக வேண்டி வரும். ஆனா அந்த மரம் இருக்க வழியா போகும்போது ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட கம்மியாகும்னு சொல்லிட்டு அந்த மரம் இருக்க வழியா போனதாகவும், ஆனா அதுக்கப்புறம் அவரை யாருமே உயிரோட பார்க்கலன்னு மறுநாள் காலையில அந்த மரத்துக்கு கீழே அவரு மூக்கு வாயில இருந்தெல்லாம் ரத்தம் வந்து ரொம்ப கொடூரமா இறந்து போயிருந்ததையும் அந்த ஊர் மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மரம் சம்பந்தமான பயம் இன்னுமே ஊருக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சதாகவும் ஒரு கதையை படிக்க முடிஞ்சது. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் அந்த கிராமத்துல இருந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு பேய் பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு போல. இதனால பயந்து போனவங்க உடனடியா அந்த பொண்ணை பேய் ஓட்டுற இடத்துக்கு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணு எதையுமே பேசாம பேயோட்டுறவரை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அந்த பேயை ஓட்ட எப்படி எல்லாமோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா எதுவுமே அவரால் செய்ய முடியல. அப்புறம் நிறைய மந்திரங்களை சொல்லி அந்த பொண்ணுக்குள்ள இருந்த பேயை பேச வச்சதா சொல்றாங்க. அப்போதான் அந்த பொண்ணுக்குள்ள இருந்த பேய் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லிச்சான். என்ன சொல்லியிருக்குன்னா, அடுத்த வருஷம் தசரா பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்குள்ள 21 பேரோட உயிரை நான் பறிப்பேன்னு சொல்லியிருக்கு அந்த பேய். இத சொன்னதுக்கு அப்புறம் தானாவே அந்த பொண்ணோட உடல்ல இருந்து வெளியே போயிருச்சான். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் ரொம்பவே பயந்து போனாங்க. இந்த டைம்ல 2007ஆம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேய் சொல்லி இருந்ததாலேயோ என்னமோ கிராம மக்கள் ரொம்பவே கவனத்தோட இருந்திருக்காங்க. பட் மார்ச் மாசத்துல சம்திங் வியர்ட் ஸ்டார்டட் டு ஹேப்பன். எப்படியோ அந்த மரத்துக்கிட்ட சிலர் போயிருக்காங்க. தானாவே போனாங்களா இல்ல வேற ஏதாவது காரணமானு தெரியல. பட் சிலர் அந்த மரத்துக்கிட்ட போயிருக்காங்க. சிலர் அதை தொட்டும் இருக்காங்க. அப்படி அந்த மரத்துக்கிட்ட போனவங்க அதை தொட்டவங்கன்னு ஆல்மோஸ்ட் 7 பேர் அடுத்தடுத்து அந்த ஊர்ல இறந்து போனாங்களாம். முதல்லயே நான் குறிப்பிட்ட மாதிரி இவங்கெல்லாம் இறந்து போனதுக்கு வேற எது வேணா காரணமா இருக்கலாம். பட் அவங்களோட இறப்புக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த மரத்தோட கான்டாக்ட் ஆகி இருந்ததால இவங்களோட இறப்புக்கு அந்த மரம் தான் காரணமோன்ற ஒரு பயம் அங்க இருந்த மக்கள் மத்தியில ரொம்ப பெருசாவே ஏற்பட ஆரம்பிச்சது. ரொம்ப சீக்கிரத்திலேயே இந்த செய்தி வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. இத கேள்விப்பட்டதும் லோக்கல் பிரஸ் எல்லாம் இத பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் லோக்கல் கவர்மெண்ட் இதுல தலையிட்டு என்ன பிரச்சனைன்றத விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா தெரிய வந்து இது எப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்படி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மரம் தான பிரச்சனை, அதை முழுசுமா வெட்டிட்டா என்னன்னு யோசிச்சிருக்காங்க. ஏப்ரல் மாசத்தோட ஆரம்பத்துல அந்த மரத்தை வெட்டலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த மரத்தை வெட்டி எறிய அந்த கிராமத்து மக்களை கூப்பிட்டும் இருக்காங்க. ஆனா அந்த கிராமத்து மக்கள் யாருமே அந்த மரத்துக்கு கிட்ட போக கூட முன்வரவே இல்லை. சோ வேற வழி இல்லாம வெளியூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த மரத்தை முழுசுமா வெட்டி அப்புறப்படுத்தினாங்க. கடைசியா அந்த இடத்துல மரம் இருந்ததுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியாத வண்ணமா அதோட அடி மரத்தை கூட வெட்டி எறிஞ்சாங்க. இப்போ அங்க அந்த மரம் இல்ல. ஆனாலும் அதனால ஏற்பட்ட அந்த பயம் என்னவோ இன்னமும் மக்கள் கிட்ட இருந்து போன மாதிரியும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. இப்பவும் ராத்திரியாச்சுன்னா அந்த மரம் இருந்த இடத்துக்கு பக்கத்துல கூட மக்கள் போக பயந்துகிட்டு தான் இருக்காங்களாம். ஆனா காலப்போக்கில் கண்டிப்பா அந்த பயமும் காணாம போகும் தான். சோ இதுதான் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒடிசாவோட மங்களாஜோடி கிராம மக்களை பயமுறுத்திட்டு வந்த ஒரு பேய் மரத்தை பத்தின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.